ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, அதாவது இன்டகிரேஷன், அதாவது தொகையிடுதல் சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? 12th இருந்து படிச்சுட்டு வரோம். இன்ஜினியரிங்லேயும் நம்ம ரீசெண்டாக இன்டகிரேஷன் சொல்லி ஒரு வேர்டு கேள்விப்படும். இன்டகிரேஷன்னா தமிழ்ல தொகையிடுதல் சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ இன்டகிரேஷன்ல இருக்கிற சில சில ஷார்ட்கட்ஸ் தான் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். கமெண்ட்ல ஒரு பிரதர் சொல்லியிருந்தீங்க, எனக்கு கொஞ்சம் பேசிக் ஒன்று சொல்லித்தாங்க, இன்டகிரேஷன்ல பேசிக் ஆகிட்டு ஓகேவா? ஃபார்முலாவே தேவையில்லை, ஃபார்முலாவே படிக்காம நம்ம ஷார்ட்கட்ல ஈஸியா எப்படி நம்ம இன்டகிரேட் பண்ணலாம் ஒரு ஈக்குவேஷன் அப்படின்றத இந்த வீடியோவை கிளியரா பார்க்க போறோம். கிளாஸ் 1 வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்டகரல் ஆஃப் எக்ஸ் இன்டு இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இது ஃபார்முலா படி நம்ம போடுறது எப்படி போடுவோம் இல்லை கவனிங்க. ஃபார்முலா படி போறாங்க நமக்கு இது இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் கீழே வரும். என்ன பண்ணுவோம் தெரியுமா? udv equal to uv minus integral of v du. ஸோ இதான் ஃபார்முலா. இதை சால்வ் பண்றதுக்கு இதுதான் ஃபார்முலா. udv equal to uv minus integral of v du. இதுதான் ஃபார்முலா சால்வ் பண்ண. இந்த ஃபார்முலாவே இல்லாம, இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணாம இது எப்படி ஈஸியா நம்ம ஷார்ட்கட்ல பண்ணலாங்கிறத பார்ப்போம். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆன்சர் பாருங்க, இ பவர் எக்ஸ் வெளியே கொண்டு வருது. இந்த எக்ஸை அப்படியே போட்டுருங்க. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன? எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா அதாவது வகையிட்டா இங்கே மாத்திரக்கூடாது. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் என்ன சொல்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் மைனஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ மைனஸ்ல ஸ்டார்ட் ஆகிறதுனால இங்கே மைனஸ், அவ்வளோதான். இது ஆன்சர். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா இது ஓகேவா? இது இப்போ இதுக்கு இது ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்லி தரேன். சப்போஸ் எக்ஸ் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ், இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா அதே மாதிரி இ பவர் எக்ஸ் வெளியே கொண்டு வந்து இ பவர் எக்ஸ் இன்டகரல் ஆஃப் பிராக்கெட் இதே போல ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணி இப்போ இங்கே என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, அது அப்படியே உள்ள. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன? 2x, 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2, எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 ஓகேவா? பிராக்கெட் க்ளோஸ். மைனஸ் பிளஸ் மைனஸ், மைனஸ் பிளஸ் இப்போ அடுத்த டைம் இல்லைனாலும் விட்டுட்டோம். ஆப்போசிட் சைட் மைனஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். மைனஸ் பிளஸ் போடணும். ஸ்டார்டிங் என்னது? மைனஸ் ஸ்டார்ட் ஆகும். இங்கே இதுக்கப்புறம் டைம் இல்லை, அதனால மைனஸ் மட்டும் போட்டுக்கிட்டோம். இங்கே ரெண்டு இடம் இருக்கிறதுனால மைனஸ் பிளஸ் போட்டுக்கணும். சப்போஸ் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கணும். அதே போல இ பவர் எக்ஸ் வெளியே கொண்டு வந்துங்க, பிராக்கெட் ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த எக்ஸ் கியூப் அங்கே போட்டுவிடுங்க. எக்ஸ் கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x, 3x ஸ்கொயர். எக்ஸ் கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x ஸ்கொயர். அடுத்து 6x, அடுத்து 6 ஓகேவா? இது ஒன்று 3x ஸ்கொயர், இது 6x 6. இங்கே என்னது? மைனஸ் பிளஸ் மைனஸ் அப்படி போயிட்டு இருக்கும். அப்போ மைனஸ் பிளஸ் மைனஸ் ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாஸ்ட் ஒன், எக்ஸ் பவர் 4 இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ். இதை பண்ண என்ன? அதே போல இ பவர் எக்ஸ் வெளியே கொண்டு வந்துடலாம். எக்ஸ் பவர் 4 அப்படியே எழுதிருங்க. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 4x கியூப் 12x ஸ்கொயரு 24x அண்ட் 24 வருமா? 4 முன்னாடி வரும், 4ல ஒன்று 4x கியூப், அப்படியே இது முன்னாடி 12x ஸ்கொயரு, இது முன்னாடி 24x 24. அதே போல மைனஸ் பிளஸ் மைனஸ் ஆப்போசிட் மைனஸ் வந்து ஸ்டார்ட் ஆகணும். மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். தட்ஸ் ஆல். ஒருவேளை இந்த ஃபார்முலா படி நீங்க போட்டாலும் இதுதான் ஆன்சர் வரும். ஓகேவா? எப்படி எடுப்போம்? இது u, இதை dvன்னு எடுத்துக்கணும். இது u, இது dvன்னு எடுத்து நம்ம செய்வோம். அது ஃபார்முலா யூஸ் பண்ணி, ஃபார்முலாவே இல்லாத ஒரு ஷார்ட்கட் இது. இது இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ல 4th யூனிட்ல வரக்கூடிய ஒரு டாபிக். ஓகேவா? ஒருவேளை இன்டகிரேஷன் இந்த ஃபார்முலாலாம் படிக்க கஷ்டமாச்சுன்னா இப்படி ஒரு ஷார்ட்கட்டை படிச்சு வச்சுருக்கேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஷார்ட்கட்டோட நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.